திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். நீங்கள் வேலை தேடின்னு இருக்கிற நபரா, இல்லை ஹவுஸ் ஒய்ஃபோ, லேடிஸா, இல்லை படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸா, உங்கள்கிட்ட ஒரே ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்து அதில் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் இது மூணுத்தில் எது இருந்தாலும் நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள். நெக்ஸ்ட்டு சோசியல் மீடியாவில் கண்டென்ட் ஷேர் மற்றும் பப்ளிஷிங் செய்கிறது மூலிமா நல்ல இன்கம் பெறலாம். யாரையும் சேர்க்கணும் இல்லை எதனா பொருளை விற்கணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடையாது. மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூட என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர், உங்களோட குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கேரட் பொரியல் தான் பார்க்க போறோம். இதுவும் ரொம்பவே ஈஸியான சிம்பிளான ஒரு ரெசிபி தான். ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. ஒவ்வொரு பொரியலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. இந்த வீடியோவில் நான் கேரட் பொரியல் எப்படி பண்றேன்னு பார்க்கலாம் வாங்க. கேரட் பொரியல் பண்றதுக்கு நான் ஒரு 250 கிராம் அளவுக்கு கேரட் எடுத்திருக்கேன். தோலத்தை சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா கேரட்டும் கட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்ததான் ஒரு பெரிய வெங்காயம், அதையும் நான் கட் பண்ணிக்கிறேன். சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம வெங்காயம் கட் பண்ணி முடிச்சாச்சு. நமக்கு வெங்காயம் கேரட் ரெண்டுமே ரெடி ஆயிருச்சு. அடுத்ததான் ஒரு பேன் வச்சுக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊத்திக்கிறேன். ஆயில் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா 1/2 ஸ்பூன் கடுகு ஆட் பண்றேன். கடுகு லைட்டா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டும் நல்லா ஃப்ரை ஆயிருச்சு. நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை இது கூட ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க. 2 நிமிஷம் போல ஃப்ரை பண்ணா போதும். இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சமா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வரணும்னு அவசியம் இல்ல, லைட்டா கலர் சேஞ்ச் ஆனா போதும். இப்போ வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிருச்சு. இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனா போதும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கேரட்டை இது கூட ஆட் பண்ணிடலாம். இப்போ கேரட் ஆட் பண்ணியாச்சு. இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். 2 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம இது கூட காரத்துக்காக ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது கொத்தமல்லி தூள் எதுவும் ஆட் பண்ண போறதில்ல, வேற ரெட் சில்லி பவுடர் மட்டும் தான் ஆட் பண்ணிருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டதுக்கு அப்புறமா நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். 2ல இருந்து 3 நிமிஷம் ஃப்ரை பண்ணிட்டா அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஆட் பண்ணி குக் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. ஒரு 3 நிமிஷம் போல சிம்ல வச்சு ஃப்ரை பண்ணிக்கங்க. இப்போ இது கூட நான் 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்றேன். தண்ணி ஆட் பண்ணிட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம குக் பண்ணிக்கலாம். இதை மூடி ஒரு 5 நிமிஷம் போல குக் பண்ணிக்கங்க. மீடியம் ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணுங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓபன் பண்ணி பார்க்கலாம். கேரட் ஃபுல்லா நல்லா குக் ஆயிருக்கு. தண்ணி ஃபுல்லா ட்ரை ஆயிருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. இந்த அளவுக்கு ட்ரை ஆனதுக்கு அப்புறமா சிம்ல வச்சு குக் பண்ணுங்க. ஃபைனலா இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகு தூள் ஆட் பண்றேன். அது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணாம்னா நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆனா மிளகு தூள் ஆட் பண்ணா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. மிக்ஸ் பண்ணிட்டு 1 நிமிஷம் போல குக் பண்ணா போதும். இப்போ நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த அளவு குக் ஆனா போதும்.
இப்போ கேரட் ஃபுல்லா நல்லா குக் ஆயிருச்சு, தண்ணி நல்லா ட்ரை ஆயிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம கேரட் பொரியல் ரெடி ஆயிருச்சு. இது ரொம்பவே ஈஸியான சிம்பிளான ஒரு ரெசிபி தான், ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இந்த பொரியலை இதே மெத்தட்ல நீங்களும் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.